நஞ்சுண்டா. துவரை செடி போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இது 4 மாதம் ஆகுதுண்ணா. ஆ. இன்னும் ஒரு 2 மாதம் ஆனால் தான் இது காய் வரும். காய் வந்து விளைச்சி வச்சுக்க தை மாசி மாதம் வந்து அறுவடை ஆகும். இது எத்தனை மாதம் பயிர் இது? இது 6 மாதம் பயிர். 6 மாதம் 4 மாதம் தான் பூ வைக்கும். அந்த 2 மாதம் காய் வரும். காய் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கிறோம். காய் இப்போ பச்சை காய். அப்போ இது வந்து 6 மாதமா 3 மாதமா? 6 மாதம். ஓ, 6 மாதம் பயிர். 6 மாதம் பயிர். அப்போ தான் துவரை வரும். துவரங்க வரும். ஓஹோ. அது வரைக்கும் இந்த மாதிரி பூ வரும். மழை பெஞ்சதுன்னு வச்சுக்க இல்லை கருவி போயிடும். அதுவும் கருவி போயிடும். ஆமாம், மழை இல்லாமல் வெயில் இருந்தால் நல்ல காய் வரும். தண்ணி வேணும்ல அதுக்கு? இல்லை, மானாவாரி பயிர் இது. ஓ, மானாவாரி பயிர். மானாவாரி பயிர். ஓ, அப்படி. ஆமாம். ஓஹோ. தண்ணி தேவையில்லை. தண்ணி தேவையில்லை. இயற்கை மழை பெஞ்சா வரும். புரியுது புரியுது. செழிப்பாக வரும். புரியுது. இப்போ துவரை கொட்டை வந்து 1 கிலோ எவ்வளோ போகுது? துவரம் பருப்புலாம் அது 200 வரைக்கும் போகுது. 150 டு 200. ஓ, அப்படி. 150 டு 200. சரி சரி சரி. இப்போ இதெல்லாம் எவ்வளோ போட்டுங்கிறீங்க? இது 1 ஏக்கர் போட்டுருக்குது. 1 ஏக்கர் போட்டுங்கிறீங்க? 1 ஏக்கர் போட்டுருக்குது. அது வந்து வச்சுக்க வீட்டுக்கு மட்டும் வரும். ஒரு 10 வெள்ளம் 15 வெள்ளம் ஆச்சு வச்சுக்க. வல்லம்னா மண்ணு கட்டி வீட்டுக்கு உடச்சி வச்சுக்க. இல்லை, வல்லம்னா என்னன்னு புரியல. வல்லம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கிலோவா? வல்லன்னும் போது 3 கிலோ வந்து ஒரு வல்லம். 3 கிலோ ஒரு வல்லமா? ஆமாம். சரி 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 சரி. அது வந்து வச்சுக்க வீட்டுக்கு மட்டும் ஆகும். விலைக்கு விற்க முடியாது. விலைக்கு விற்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு தேவையான பண்டங்கள் வந்து நம்ம சேகரித்து வச்சுக்கிறோம். சேகரித்து வச்சுக்கிறீங்க மாதிரி. அவ்வளோதான். சரி சரி சரி.